ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து எதை பற்றி அப்படின்னா ஜாப் போர்ட்டல்ஸ் பற்றி தான். ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இன்றைக்கி நிறைய கைண்ட் ஆஃப் ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. லைக் வந்து லிங்க்டின், நாக்ரி, இண்டீட் இதெல்லாம் ஃபெமிலியராக இருக்கிற ஜாப் போர்ட்டல்ஸ். ஸோ இந்த ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் ஃபஸ்ட் எதுக்காக அப்படின்னா லைக் இதுவுமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுவுமே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். இதில் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் பார்க்குற மாதிரி இங்கே பண்ண முடியாது. இங்கே பண்ண முடியாதுன்னு இல்லை, அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. லிங்க்டின், நாக்ரிலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணலாம். நீங்கள் எதை பற்றி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பேஷனேட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜாப் போர்ட்டல்னால் என்னங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இந்த ஜாப் போர்ட்டலில் யாரெல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி லிங்க்டின் பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லிங்க்டினில் யாரெல்லாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா யார் வேணால் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு அன்எம்ப்ளாய்டு கையாக இருக்கீங்க, நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கூட, ஈவன் நீங்கள் வந்து வேலைக்கே போகிற ஐடியாலே கிடையாது, காலேஜ் முடிச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கேன், கல்யாணம் ஆகிடுச்சு, ஹோம் மேக்கர், யார் வேணால் இங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட தாட்ஸை நீங்கள் இதில் ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து மெஜாரிட்டி இங்கே யார் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஜாப் போயிட்டுருக்கவங்க, ஜாப் தேடிட்டு இருக்கவங்க, இவங்களாம் தான் வந்து மெஜாரிட்டி வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப் போர்ட்டல்ஸில் வந்துட்டு லைக் லிங்க்டின்லலாம் வந்து நீங்கள் என்ன வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணு. லைக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷனை நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். உங்களோட எஜுகேஷன், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ். நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் ஃபைனல் இயர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் உங்களோட கம்பெனி வந்துட்டு நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணீங்க, இல்லை நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட நீங்களாகவே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கூட அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி நான் இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ கூட போஸ்ட் பண்ணலாம். அதில் வீடியோவை போஸ்ட் பண்ணிக்குள்ளே உங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை கொடுக்கலாம். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஹையர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கும். உங்களோட வீடியோவை நீங்கள் இப்போ எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஹச்ஆர்ஸ் வந்து உங்களோட வீடியோஸை பார்த்துட்டு உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். தென் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் போஸ்ட்டெல்லாம் இதில் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சீக்கிரம் மானிட்டரைஸ் ஆகணும் அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் போஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கில்லில் வந்துட்டு எலகெண்ட்டாக இருப்பீங்க, அதில் வந்து நீங்கள் நல்ல எக்ஸலண்ட்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஸ்கில்லை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கில்லை நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் இதை கற்றுக்கிட்டேங்கிறத கூட நீங்கள் ஒரு போஸ்ட்டாக போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ சியில் வந்து நான் இது ஒரு கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டேன், கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் ஒரு போஸ்ட்டாக போடலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட ப்ரொஃபைல் மானிட்டர் ஆகும். இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சோஷியல், இது மட்டும்தான் போஸ்ட் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் போஸ்ட் பண்ணலாம். லைக் இன்றைக்கி நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க, அதை பற்றி உங்களோட தாட் எது இருக்குது, இதை கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ எனிதிங் தட் யூ கேன் அப்லோட் இன் லிங்க்டின் பேஜ், பட் இட் ஷுட் பி லிட்டில் பிட் ப்ரொஃபஷ்னல். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். நீங்கள் எதை பற்றி பேஷனேட்டாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு நிறைய வந்துட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு வராது. லிங்க்டின், நாக்ரி, இண்டீட் மேஜராக இந்த 3லையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 3லையுமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு டெய்லியும் நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்க பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பிளாட்ஃபார்மில் 20லேருந்து 30 கம்பெனிக்காவது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே இருக்கணும். ஈஸி அப்ளை மட்டும் பண்ணாமல் டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு மெயில் பண்ணுறது, இல்லை அவங்களோட கெரியர் ஆப்ஜெக்டிவில் போய் டேரெக்டாக ஜாப் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுங்கள். ஈஸி அப்ளை அப்படின்னா நிறைய பேர் அதை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கெரியர் ஆப்ஜெக்டிவில் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு நோட்டீஸ் ஆகும். தேங்க்யூ. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.